குட் ஈவினிங். ஓகே, உங்களோட வீடியோக்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். வீடியோக்கள் ஆஃப்ல இருக்கட்டும். ஆட்கள் ஜாயின் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஓகே சார். மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களோட சக்சஸ் நோட் புக் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். நான் பேசுறது கிளியரா வருதா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 minute. சார் 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 இருக்குங்களா சார்? ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது யூனிட் பார்த்தது ஆல்ரெடி, சூழல் சம்பந்தமா பார்த்திருந்தோம். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சூழல், உயிருள்ள உயிரற்ற கூறுகள், சூழல்ல இருக்கக்கூடிய அம்சங்கள், உயிரங்கிகளின் சிறப்பியல்பு. குட் ஈவினிங். உயிரங்கிகளின் சிறப்பியல்புகள் தான் பார்த்தது. அத முதலாவது பாருங்க, அசைவு, இடப்பெயர்ச்சி, இனப்பெருக்கம், போசனை, இதுகள் பார்க்கணும் தொடர்ச்சியா. போசனை, போசனை என்றா என்னன்னு ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? கடந்த கிளாஸ்ல பார்த்தது. போசனை என்பது என்ன? போசனை என்பது என்ன? உணவு. உணவா? அதுக்கு தேவையான போஷணை சொல்றேன் சார். ஒரு அங்கிக்கு தேவையான உணவு. உணவா? அபர்ணிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? போசனை. எஸ், சத்துகள். ஓகே, போசனை என்பது அங்கிகள் நமது உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வது. சொல்லணும் சரியா? பூர்த்தி செய்தல். சரியா? அங்கிகள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்தல் போசனை எனப்படும். சரியா? கவனமா பார்த்துக்கணும். அங்கிகள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்தல் போசனை எனப்படும். அந்த போசனை தான் பிள்ளை இரண்டு வகைப்படும். ஒன்று தட்போசனை, பிறப்போசனை. ஓம், தட்போசனை. எஸ், நியூட்ரிஷன். ஓ, நியூட்ரிஷன். நீங்க இங்கிலீஷ் மீடியமா? நியூட்ரிஷன், போசனை என்றால் நியூட்ரிஷன் தான். அங்கிகள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்தல் போசனை. போசனை இரண்டு வகைப்படும், தட்போசனை, பிறப்போசனை. அப்போ இதுல பிறப்போசனை என்பது என்ன? பிறப்போசனை என்பது
அந்த விலங்குகள் வந்து மற்றிலிருந்து தான் தனது உணவை பெற்றுக்கொள்ளுது. வெரி குட். தாவரங்கள் வந்து அதால் உற்பத்தி செய்து கொள்ளுது. ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்தல் தட்போசனை. தமக்கு தேவையான உணவை பிற அங்கிலிருந்து பெற்றுக்கொள்றது பிறப்போசனை. அப்ப தட்போசனைகளுக்கு எது பிள்ளைகள் உதாரணம்? மரம், தாவரங்கள். ஓஹோஹோ, தாவரங்கள், பச்சை தாவரங்கள் எல்லாம். அதன் மரம், செடி, கொடி, எல்லாமே பச்சை தாவரங்கள். இப்ப மரம் என்றா பலாமரம், அத்திமரம், நாகமரம், ஆலமரம், புல், மூங்கில், எல்லா தாவரங்கள் எல்லாமே தட்போசணிகள். விலங்குகள் யாவுமே பிறப்போசணிகள். விலங்குகள் எல்லாமே பிறப்போசணிகள். சோ தாவரங்கள் தட்போசணிகள் சொல்லியிருந்தேன். ஓகே. சோ தாவரங்கள் உணவு தோக்குற செயல்முறைக்கு பெயர் ஒளித்தொகுப்பு. வீடியோடு பார்த்த நினைவு இருக்கு எனக்கு, நான் காட்டினதானே? இல்லை சார். இன்னும் காட்டல சார். அப்படியா? சார் காட்டல. எங்க அபர்ணிகா கடந்த கிளாஸ் ஒளித்தொகுப்பு சம்பந்தமான வீடியோடு பார்த்தேன் தானே அபர்ணிகா? காட்டிட்டு அதுல காட்டின விலங்குகளோட பெயர் எழுத சொன்னீங்க சார். ஓகேமா, கடந்த கிளாஸ்ல ஒளித்தொகுப்பு வீடியோ ஒன்று பார்த்தோம் தானே, இல்லையா? இல்ல சார். இல்ல சார். ஓகே ஓகே. ஓகே ஓகே. இன்றைக்கு பாப்போம். ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பு என்பது தாவரங்கள் உணவு தயாரிக்கும் செயல்முறை. அப்ப நாங்க அந்த ஒளித்தொகுப்பை பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லையா? ஏன் வம்பு இல்லையா? பார்த்துட்டு வந்துடும். காட்டில்ங்கிறீங்க, ஓகே பரவாயில்ல, பார்த்துட்டு வந்துடும். 1 minute ஷேர் பண்றேன். ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று இருக்கு. வீடியோ பாருங்க சரியா? நல்லா புரிஞ்சு பாருங்க. பார்த்துட்டு நாங்க பாடத்துக்குள்ள வருவோம். Grade 6. Work is a pain in the apps. My files are in this app. My chats in this app. ஓகே, எல்லாரும் ரெடி ஆகுங்க. வீடியோ ஷேர் ஆகுது, எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எஸ், ரெடி? ஓகே. ஹாய், இன்னைக்கு வெயில் ரொம்ப நல்லா அடிக்குது, அதனால சன் பாத் எடுக்கலான்னு வந்தேன். என்ன ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? சூரிய ஒளி விட்டமின் டி கான நல்ல சோர்ஸ்னு உங்க டீச்சர் சொல்லலையா? ஹேய், எங்கள மாதிரி மரங்களும் தாவரங்களும் கூட எங்களுக்கான உணவை சூரிய ஒளியில இருந்து தான் உற்பத்தி செய்யறோம். நீங்க சொல்றதும் சரிதான் மிஸ்டர் ட்ரீ. அத போட்டோசிந்தசிஸ் தானே சொல்லுவாங்க. ஆமா, வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நாம போட்டோசிந்தசிஸ பத்தி கத்துக்கலாம். வாங்க போலாம். போட்டோசிந்தசிஸ், இது ரொம்ப பெரிய வார்த்தை மாதிரி தெரியுது இல்ல? ஆனா இத பார்த்து பயந்து போயிடாதீங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் சொல்றேன். இந்த போட்டோ ஒலிக்கான கிரீக் வார்த்தை, அப்புறம் இந்த சிந்தசிஸ் ஒன்னு சேர்க்கிறதுக்கான ஒரு கிரீக் வார்த்தை. இது ரொம்ப சுலபமானது. போட்டோசிந்தசிஸ்னா ஒளிய பயன்படுத்தி எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிறது. தாவரங்கள் அதுக்கான உணவை இப்படிதான் உற்பத்தி செய்யுது. அதுக்கு சூரிய ஒளி, தண்ணீர் மற்றும் கரியமில வாயு உதவுது. நம்மள மாதிரியே தாவரங்களும் சுவாசிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல.
தாவரங்களுடைய இலைகள்ல ஸ்டொமேட்டான்னு அழைக்கப்படுற சின்ன ஓபனிங்ஸ் இருக்கும். அது வழியா கரியமில வாயுவை சுவாசிக்கும். ஆமா, அது கரியமில வாயுவை இழுத்துட்டு பிராணவாயுவை வெளியிடும். அதுங்க தண்ணீர் மற்றும் மற்ற ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தியும் உணவை உற்பத்தி செய்யும். அது வேர்கள் மூலமா உரியப்படும். இலைகள்ல குளோரோபிளாஸ்ட்னு அழைக்கப்படுற சின்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த பிக்மெண்ட்ஸ் தான் கரியமில வாயு, தண்ணீர் மற்றும் சூரிய ஒளி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து சர்க்கரை மற்றும் பிராணவாயுவா மாத்தும். அந்த சர்க்கரைய தாவரம் அதோட உணவா பயன்படுத்திக்கும். அதோட பிராணவாயு வெளிமண்டலத்துல வெளியேற்றப்படுது. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்க்கான பெயர் தான் போட்டோசிந்தசிஸ். நான் சொல்றது சரியா மிஸ்டர் ட்ரீ? ஆமா, சரியா சொன்னீங்க. குளோரோஃபில் தாவரத்தோட குளோரோபிளாஸ்ட்ல காணப்படுற ஒரு கிரீன் பிக்மெண்ட். அதுதான் தாவரத்தை பச்சையா காட்டுது. தாவரங்கள் இந்த உலகத்தோட நுரையீரலா கருதப்படுது. ஏன்னா அது கரியமில வாயுவை இழுத்துட்டு பிராணவாயுவை வெளியேற்றுது. அததான் மனிதர்கள் சுவாசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சன்பாத் எடுக்கிற நேரம் வந்துருச்சு. அதனால இப்ப நான் என் வேலையை தொடர்றேன். இன்னும் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்த அனுபவம் உண்டா? ஓகே, பரவாயில்ல. சோ ஒரு தாவரத்துல ஒளித்தோப்பு நடக்கிற சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இது. என்ன விளக்கமா இருந்தது அந்த வீடியோ உங்களுக்கு? சரி, நான் அந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பிறகு பாருங்க, சரியா? ஓகே சார். ஓகே. சோ அந்த வீடியோல சொல்லப்படக்கூடிய வெரி குட். ஓகே, யாராவது சொல்லுங்களேன், என்ன அதுல நீங்க பார்த்த விஷயத்தை ஓவரால் ஒவ்வொன்று ஷேர் பண்ணுவீங்க பாக்கணும். தாவரங்கள் சூரிய ஒளிய எடுக்கிறது. தாவரங்கள் சூரிய ஒளி. சார், தாவரங்கள் எப்படி உணவை தயாரிக்குது? சார், கரியமிலாய உட்கொண்டு அந்த இதொண்ட வெளியிடும். ஓகே அனாஸ் ரொம்ப அழகா பார்த்திருக்கீங்க அனாஸ். ஆனா சின்ன ஒரு திருத்தம் அனாஸ். கரியமில வாயு அந்த வார்த்தை அனாஸ் எங்கட ஸ்ரீலங்கால பாவனையில பெரும்பாலும் குறைவு. அது ஆக்சிஜனா சார்? கரியமில வாயு என்பது அனாஸ் கார்பனீர் ஆக்சைடு வாயு. அப்போ நாங்க இலங்கையில அதை பிரயோகிக்கும் போது எப்படி சொல்லணும்? தாவரங்கள் கார்பனீர் ஆக்சைடு வாயுவை உள்ளெடுக்கின்றன அப்படிதான் சொல்லணும். வெளியேற்ற வாயுவோட பேர் என்ன சார்? ஆக்சிஜன் வாயு. தண்ணியையும் அதன் வேர்களிலிருந்து உணவாக சீனி செய்து அதே சாப்பிட்டு ஆக்சிஜனை வெளியேற்றுது. ஓகே சதுஷனா, சீனி செய்து சாப்பிடுது. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. உண்மையில ஓகே, பரவாயில்ல, புரிஞ்சு கொண்டீங்க தானே? நல்லா. உண்மையில கொஞ்சம் விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். அந்த மொழி இந்தியன் தமிழ்நாட்டு தமிழ தான் பிரச்சனை. ஓகே, எனிவே இட்ஸ் ஓகே. அப்போ தாவரங்கள் சூரிய ஒளியை உறிஞ்சுகின்றன, கார்பனீர் ஆக்சைடு வாயுவை உறிஞ்சுகின்றன, நீரை உறிஞ்சுகின்றன. பச்சையம் அல்ல பாருங்க, குளோரோபில் என்று சொன்னது பச்சையம். அந்த பச்சையத்துல உணவை தொகுக்கின்றது. உணவு சீனி என்றுதான் அந்த வீடியோல சொல்றாரு அவர். ஆனால் சீனி அல்ல, குளுக்கோசு. தாவரங்கள் தயாரிக்கிற உணவு குளுக்கோஸ் என்று சொல்லுவோம். பெரிய கிளாஸ்ல போய் படிப்போம், சரியா? 7ல போய் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நல்லது, நல்லா பார்த்துருக்கீங்க வீடியோ. வெரி குட், சூப்பர். ரொம்ப அழகான முறையில் மூலம் உணவை தயாரிக்கின்றது. தாவரங்கள் ஒளித்தோப்பு மூலம் உணவை தயாரிக்குது, கார்பனீர் ஆக்சைடு உள்ளெடுக்குது,
ஆக்சிஜனை வெளியிடுதுங்கிறது நாங்க பார்த்த விஷயம். ஓகே, இவ்வளவு தான் பிள்ளைகள் போசனை சம்பந்தமானது. ஸோ போசனையில குறிப்பா உங்களுக்கு சாதாரணமா தெரியணும், போசனையை பொறுத்தவரை போசனை தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்றதுதான் தற்போசனை. தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வது தற்போசனை. தாவரங்கள் எல்லாம் தற்போசனைகளாக இருக்கு. தமக்கு தேவையான உணவை பிறங்கிலிருந்து பெறுறது பிறப்போசனை. விலங்குகள் எல்லாம் பிறப்போசனையாக இருக்கு. ஸோ இந்த பிறப்போசனை விலங்குகளை நாங்க பாருங்க இருக்கு, அங்கிகள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்யறது தான் போசனை. ஓகே, இந்த போசனையை பொறுத்த வரையில விலங்குகளை 3 வகையான போசனை அடிப்படையில பிரிப்போம் நாங்க. இது கிரேட் 5ல படிச்ச ஞாபகம் இருக்கும். தாவர உண்ணிகள், ஊனுண்ணிகள், அனைத்து உண்ணிகள் என்று நினைவு இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, உங்களோட சக்சஸ் நோட் புக் எடுங்க. இப்போ உங்களோட சக்சஸ் நோட் புக் எடுத்து தாவர உண்ணிகள் 5, ஊனுண்ணிகள் 5, அனைத்து உண்ணிகள் 5 எழுத கஷ்டமா? இல்ல சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க போ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் இது என்ன பாடம்? விலங்கல்ல என்ன பாடம்? பாடம் பாடம்டா எதை கேக்குறீங்க? சப்ஜெக்ட் கேக்குறீங்களா, யூனிட் கேக்குறீங்களா? யூனிட். ஓ, யூனிட் 1. அம்மா மைக் ஆஃப்ல இருக்கட்டும். ஓகே, எழுதுங்க. தாவர உண்ணிகள் 5, ஊனுண்ணிகள் 5, அனைத்து உண்ணிகள் 5. சார் ஃபினிஷ். ஓகேமா. சார் ஃபினிஷ். அனஸ் ஃபினிஷ். ஓகே, குட். சார் நான் முடிச்சிட்டேன். ஓகே, ஹர்ஷனி. சார் ஃபினிஷ். சார் சார் ஃபினிஷ். ஓகேமா, நாங்க பாப்போம். சார் ஃபினிஷ் சார். ஓகே, ஜனனி உங்களுடைய விடைய வாசிக்கிறீங்களா? ஒட்டகச்சிவிங்கி, புலி, யானை, மைனா, குயில். ஒட்டகச்சிவிங்கி, யானை, கிளி, குயில், குயில், மயில். மயில். பாருங்க, மயில் பாம்பையும் சாப்பிடும். மயில் பாம்பு சாப்பிடுமா? ஓ, மயில் பாம்பையும் சாப்பிடும், பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். மயில் வந்து அனைத்து முன்னி. ஓம்.
சரியா? யானை உண்மையில யானை சரி. பன்றி வந்து அனைத்து முன்னி. ஓ, பன்றி அனைத்து முன்னி. நாங்க வீடுகளை இப்படித்தானே பாக்குறது தான் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீன் ஒட்டகச்சிவிங்கி சரி, யானை சரி, மாடு சரி, வேற என்ன? முயல். ஓ, முயல். மாடு. ஆடு. மான். ஓகே, 5 போட்டு. ஓ சார் மான். ஓகே. சார் ஊனுண்ணிகள் சிங்கம், புலி, சிங்கம், புலி. புலி. சார் மீன் கொத்தி. சிறுத்தை. சார் மீன் கொத்தி. சிறுத்தை, சிலந்தி. மனிதன். 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 மனிதன் ஊனுண்ணியா? சார் மீன் கொத்தி. மீன் கொத்தி, சார் நரி. நரி. ஓ, ஓ. சார் பாம்பு. யாரோ காகம் சொல்றீங்க. காகம் வருமா? இல்ல சார். ஓகே, இப்போ அனைத்து முன்னி. நாய், பூனை, நாய், மனிதன், பன்றி, புறா, மயில், மனிதன், காகம், புறா, நாய், பூனை, மனிதன், ஓகே. மைக் ஆஃப் பண்ணிக்கொள்வோம். மைக் ஆஃப் வைப்போம். ஓகே, மைக் ஆஃப்ல வைப்போம். ஓகே, சோ இவை எழுதி இருக்கிறீங்க. ஓ, டவுட் என்ன? டவுட். சார் அது பாம்பு வந்து அனைத்து முன்னியா? பாம்பு ஊனுண்ணி. ஊனுண்ணியா? எஸ். சரி, தேங்க்யூ. ஆக தாவர உண்ணி, ஊனுண்ணி, அனைத்து முன்னி என அங்கிகளை வகைப்பிரிச்சு பெருத்திருக்கிறீங்க. சோ பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்க இருக்கு ஒளித்தோப்புக்கான படம். இந்த பாருங்க, இதான் நீங்க முதல்ல வீடியோல பாத்தீங்க. ஓம், தாவரங்கள் உணவு தொகுக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். ஒளித்தொகுப்பிற்காக பாருங்க பிள்ளை, இந்த பாருங்க சூரியனிலிருந்து வர சூரிய வெளிச்சம் கிடைக்குது. தாவரங்கள்ல இலைகள்ல தான் ஒளித்தொகுப்பு நடக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, தாவரங்கள்ல இலைகள்ல தான் ஒளித்தொகுப்பு நடக்கும். கார்பனீர் ஆக்சைடு வளிமண்டலத்திலிருந்து இலைகளுக்குள்ள வரும். இலையில இருக்க அந்த சின்ன துளைக்கு பேர் இலைவாய். முதல்ல போன வீடியோல பார்த்தோம், இலைவாய். பிறகு மண்ணிலிருந்து நீர் பாருங்க வேரினூடாக புகுந்து வருது. இலைகள் ஒளித்தொகுப்பு செய்து பதிலாக ஆக்சிஜனை வெளியிடுது. நாங்க பார்த்தோம். ஓகே, இப்ப இனி அடுத்த தலைப்புக்குள்ள போனாங்க. போசனை பார்த்துட்டு இருப்போம். இனி வளர்ச்சி பார்ப்போம். வளர்ச்சி கடந்த கிளாஸ்ல பார்த்ததுதான் திரும்ப ஒருக்கா பார்ப்போம். வளர்ச்சி. அப்போ எங்களுக்கு தெரியும் வளர்ச்சி என்றால் நாங்க வளர்றது இல்லையா? உயரம் கூடும், எங்களோட பாரம் கூடும், இதான் வளர்ச்சி. அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, உயரத்திலும் கனவளவிலும் திணிவிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு. பாருங்க, நாங்க வளர்றோம்டா உயரமானால் மறுபடியும் குட்டை ஆவாரா? இல்லை, அதான் மீளா அதிகரிப்பு. மீளா திரும்பாது, திரும்பி நாங்க குறைய மாட்டோம். அப்ப உயரம், கனவளவு, திணிவில் ஏற்படும் மீளா அதிகரிப்பை நாங்க வளர்ச்சி என்று சொல்றோம். இந்த வளர்ச்சியில உள்ள விசேஷத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், விலங்குகளின் வளர்ச்சிக்கும் தாவர வளர்ச்சிக்கும் பாரிய வேறுபாடு இருக்கு. சரியா? நாங்க வாழ்க்கை முழுக்க வளருவோமா? சார் இல்ல, குறிப்பிட்ட காலம். விலங்குகளின் வளர்ச்சி. எஸ், குட். நாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வளருவோம். தாவரங்கள் அப்படி இல்லை, வாழ்நாள் முழுவதும் வளரும். சரி, தாவரங்கள் வாழ்நாள் முழுவதும் வளரும். ஆனா என்ன கேட்க விரும்புறீங்க? இல்ல சார், பாரம் தூக்கினா கட்டை ஆகுதா? அனாஸ் விலங்கு இல்ல, பாரம் தூக்கினா கட்டை ஆகுதா? பாரம் தூக்குனா கட்ட ஆக மாட்டீங்க. அனாஸ் யார் சொன்னா? இல்ல இது அந்த என் அப்பா அம்மா சொல்லிக்கிற மிச்சம் பாரம் தூக்குவாங்க. சரி, அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களோட அளவுக்கு தகுந்த பாரம் தூக்குங்க. சும்மா பாரம் தூக்குனா உடம்புக்கு சரியில்லை தானே, அனாஸ் அதால சொல்லியிருப்பாங்க. அப்ப
ஓ சார். அப்ப வளர்ச்சியை பொறுத்தவரையில தாவரங்களோட வளர்ச்சி வாழ்நாள் முழுக்க நடக்கும். விலங்குகளின் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே நடக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். அசைவு இடப்பெயர்ச்சி. அசைவு இடப்பெயர்ச்சி. அசைவு என்று சொல்லும் போது இப்போ உதாரணத்துக்கு இல்ல ஒன்னும் எழுதாங்க எனக்கு கேள்வி தருவன் விளங்கப்படுத்தி கேள்வி தரேன். சோ அசைவு என்று சொல்லும் போது விலங்குகளை பொறுத்தவரையில இப்ப நாங்க மனிதன் எடுத்துக்கொள்ளுமே, எங்கட கண் அசைது பாருங்க, கை அசையுது, கழுத்து அசையுது, கண் மடல் அசையுது, எங்களோட உடம்புக்குள்ள இதயம் துடிச்சிட்டு இருக்கு, இரத்தம் ஓட்டம் நடந்துட்டு இருக்கு. இதான் அசைவு. இதே தாவரங்கள்ல இந்த மாதிரி அசைவு நடக்குதா? அசைவு நடக்கும், ஆனால் இடப்பெயர்ச்சி நடக்காது. உதாரணம் ஒன்று சொல்லுங்களே, தாவரத்தில் நடக்கிற அசைவு ஒன்று. புளிய மர இலைகள் மாலை வெரி குட் அர்ஷனி. கெமிலியாவும் சொல்றீங்க. புளிய மரத்தின் இலைகள் சாயம் ஈவினிங் ஆகிக்க இலைகள் கூம்பிக் கொள்ளும். நீங்க தொட்டா சுருங்கி தொட்டிங்கண்டா சுருங்கி கொள்ளும். இதான் அசைவு. நான் கடந்த கிளாஸ் சொன்னேன், காற்று காடுறது அசைவு அல்ல. அப்போ பூக்களோ அதுவும் சொல்லலாம் பிரச்சனை. இடப்பெயர்ச்சியை பொறுத்தவரையில ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்றதுதான் இடப்பெயர்ச்சி. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்றதுதான் இடப்பெயர்ச்சி. தாவரங்கள் இடம்பெயராது, மண்ணோட பற்றி கொள்ளும். ஒரே இடத்துலதான் தாவரங்கள் நிற்கும். ஆனால் விலங்குகள் இடம்பெயரும். நாங்க போறோமே, நாளைக்கு பாருங்க 7:30 ஸ்கூல்ல போய் நிப்பீங்க, கிளாஸுக்கு போவீங்க, கிரவுண்டுக்கு போவீங்க. ஒரு சிங்கம் மானை துரத்தி கொண்டு போகும், மானும் துரத்துறதால ஓடும். சோ விலங்குகள் இடம்பெயரும், தாவரங்கள் இடம்பெயர்றது இல்லை. ஆனால் ஒரு விசேஷத்துவம், சில விலங்குகள் இடம்பெயராது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பறவைகளும் இடம்பெயரும். பறவைகள் பறக்குது, விலங்குல முருகை கட்பொழிப்பு கடல் அழிமணி. பாருங்க, பார்த்துக்கொள்ளு பாருங்க. சில விலங்குகள் இத பார்க்க தாவரம் போலவே இருக்கும், பட் இது தாவரம் இல்ல. பாருங்க. ஓகே, கவனிங்க. இந்த பாருங்க, இத பார்க்க கிட்டத்தட்ட என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு? தாவரம் போல். தாவரம். எஸ், கடல் தாவரங்க போல். கடலுக்குள்ள இருக்கிற தாவரம் மாதிரியே தான் இருக்கு. பட் இது கடலில் உள்ள தாவரம் அல்ல, ஒரு விலங்கு. இதுக்கு பேர் கடல் அணிமணி. முருகை கட்பொழி. கடல் அணிமணி. எஸ், வீடியோ பாருங்க பாருங்க ஒரு பாருங்க இப்படி ஒரு வேலை செய்யும்ண்டு. இங்க பாருங்க. There are over 1,000 species of sea anemone in the ocean. பாருங்க. But don't be fooled. They are nothing like the innocent flowers they're named after. Sea anemones are meat-eating killer fish traps. With the slightest touch, எப்படி மீனை பிடிச்சிட்டு பாருங்க. venomous neurotoxin into its prey, strong enough to paralyze a small fish. பாருங்க, மீனை பிடிச்சிட்டு இங்க பாருங்க. The tentacles drag the helpless fish into its central mouth, where it's digested,
இந்த hard. பாருங்க எப்படி மீனை குளிச்சு விழுங்குது பாருங்க. They may be clownfish, but they're no clowns. Sheltering in the arms. ஆனால் இந்த மீனுக்கு பேர் கிளவுன் மீன், கிளவுன் ஃபிஷ். கிளவுன் மீன் வந்து கடல் அனிமணிக்கிட்ட மாட்டுப்படாது. இங்க பாருங்க, கடல் மணியாலே பிடிக்கலாத. இங்கே கடல் அனிமணிக்குள்ள எல்லாம் போயிட்டு வரும், ஒன்றும் பிடிக்கல, கஷ்டம். Against the tentacles until a layer of anemone mucus covers the fish. This fools the anemone into accepting it. பாத்தீங்களா, கடல் அனிமணிங்கிறது ஒரு விலங்கு, ஒரு இடத்திலே வாழ்ற விலங்கு. அந்த கடல் அனிமணியால அங்கும் இங்கும் செல்ல முடியாது, இடம்பெயர முடியாது. ஆனால் மீன் வந்ததா பிடிச்சு அப்படியே உள்ளுக்கு எடுத்துரும். அப்ப இடம்பெயராத விலங்கு கடல் அனிமணி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஐதராண்டு ஒன்று இருக்கு, முருகைக்கல் பொழிப்பண்டு இருக்கு, பாத்துக்கொள்ளுங்க. தாவரங்கள் இடம்பெயராது, விலங்குகள் இடம்பெயரும். இடம்பெயர்றதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. நீங்க சொன்னீங்க அது வந்து என்னது, அது கடலில் இருக்குமா? ஓ, கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு விலங்கு அது. ரைட். இப்போ என்னன்னு கேட்டா, அப்போ விலங்குகள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும். எப்படி போகும்? நடந்து போகும். பாருங்க, நீந்தலாம். சரியா, விலங்குகள் நீந்தி செல்லும். ஒரு நீந்தக்கூடிய விலங்கு சொல்லுங்க. மீன்கள். ஓகே. சில விலங்குகள் ஊர்ந்து போகும். பாம்பு. சில விலங்குகள் ஓடும். மனிதன். சில விலங்குகள் பறந்து போகும். சில விலங்குகள் நடந்து போகும். ஓகே, ஆமை. சோ இவ்வாறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உயிரங்கிகள் இடம்பெயர்கின்றன. சரியா? அதே போல இந்த நுண்ணங்கிகள் பத்தி கடந்த கிளாஸ்ல படிப்பிச்ச ஞாபகம் இருக்கா? லைட்டா சொல்லிட்டு வருவோம் இல்லையா? நுண்ணங்கிகள் பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு வருவோம். நுண்ணங்கிகள் என்றால் என்னங்கிறத ஒரு லைட்டா சொல்லிட்டு வருவோம், ஒரு 1 மினிட். என்ன பாருங்க இருக்கு, நுண்ணங்கிங்கிறது வெறுங்கண்ணுக்கு புலப்படாத மிகச்சிறிய அங்கி. வெறுங்கண்ணுக்கு தெரியாது. வெறுங்கண்ணா இப்ப என்னுடைய கண் தான் வெறுங்கண். நான் கண்ணாடியோ எதுவும் போட இல்லை, மூக்கு கண்ணாடியெல்லாம் ஒண்ணும் போட இல்லை. இந்த நுண்ணங்கி என்னென்ன இருக்குதுன்னு கேட்டா, பாக்டீரியா இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு நோயை ஏற்படுத்துது, நாங்க சாப்பிடுற உணவா பழுதடையுது. ஃபங்கஸ் இருக்கு, எங்களுக்கு நோயை ஏற்படுத்துது, நாங்க சாப்பிடுற உணவை பழுதடைய செய்யுது. காளான் என்ற ஒரு ஃபங்கஸை தான் நாங்க சாப்பிடுறோம். வைரஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க. இது மூன்று நாங்க கேள்விப்பட்டது. அல்கா புரோட்டோசோவா நாங்க கேள்விப்படையில, B7 படிப்போம். எஸ், உணவுகள்ல சொசேஜஸ்ல இருக்கும் தானே சார் நுண்ணங்கிகள்? கட்டாயம் இருக்கும். ஏன் கேக்குறீங்க கெமிலியா? இல்ல சார், எனக்கு டவுட் ஒன்று இருந்துச்சு, இருக்குமான்னு. இப்படிதான் கெமிலியா, இப்ப நான் நிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி, என்ன சுத்தி கோடிக்கணக்கான நுண்ணங்கிகள் இந்த இடத்துல இருக்கும். இந்த கையில இருக்கும், இந்த முகத்துல இருக்கும், இந்த உடம்பு மேல இருக்கும், இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே. நுண்ணங்கிகளால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் பத்தி கடந்த கிளாஸ்ல பார்த்தோங்க. பாருங்க, நுண்ணங்கிகள் கூட்டுப்பசலை தயாரிக்க உதவுகின்றன. கடந்த கிளாஸ்ல பார்த்தது. யோகட் தயாரிக்கிறதுக்கு நுண்ணங்கி பயன்படுத்துறோம். தயிர் உற்பத்திக்கு நுண்ணங்கியை பாவிக்கிறோம். காளான் ஒரு நுண்ணங்கி நாங்க சாப்பிடுறோம். வெதுப்பக உற்பத்தி என்ற பேக்கரி, பான், பன் உற்பத்தி, வேக்சின், இதெல்லாம் நீங்க கடந்த கிளாஸ்ல சொன்ன விஷயங்கள். நுண்ணங்கிகளை நாங்க கூட்டு நுண்ணுக்கு காட்டில அவதானிக்க முடியும். நுண்ணங்கிகளால் ஏற்படக்கூடிய தீமைகள் பாருங்க பிள்ளைகள். ஒன்று, நோய் ஏற்படும், உணவு பழுதடையும். அதெல்லாம் கடந்த கிளாஸ்ல நீங்க சொன்ன விஷயத்த நான் தொகுத்து வச்சிருக்கிறேன். டில்ஷான் ஏதோ கேக்குறீங்க? நான் கடந்த கிளாஸ் வரவே இல்லை.
கடந்த கிளாஸ் வரல. ஓகே டில்ஷான், உங்களுக்காகத்தான் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்தேன். எஸ், தேங்க்யூ சார். அந்த பேப்பர்கள் எல்லாம் சார் நுணுக்காட்டிய வச்சா சிறு சிறு தூசிகள் விழும் தானே சார்? அதனால தானே சார் பேப்பர் எல்லாம் கசக்குது. பேப்பர் கசக்குதா? அப்போ என்ன கேக்குறீங்க? எனக்கு விளங்கல. பேப்பர் கசக்குதா? இல்ல சார், வாயில பட்டாதான் கசக்குமே சார். பேப்பரோட டேஸ்ட் கசப்பா? சரி சரி சரி, ஓகே. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்போ பேப்பர்ல பாத்தீங்கன்னா உண்மையில பேப்பரை வாயில போடக்கூடாது. ஏண்டா இங்க் இருக்கிறது டேஞ்சர். சரியா? உங்களோட பாட புத்தகங்கள் பத்திரிகைகள்லாம் இங்க் வருது இல்லை, இங்க் எழுதப்பட்டிருக்கும் இல்லையா, அது டேஞ்சர், அது சரியில்லை எங்களோட உடம்புக்கு. ஸோ வாயில போடக்கூடாது. சில நேரம் ஒரு A4 கடதாசி வாயில போடுறீங்கன்னு பேப்பருக்கு ஒரு டேஸ்ட் இல்லை தானே, ஆகையால அது இந்த இறுதி விளைவு ஒரு கசப்பாக இருக்கு. சரியா பவ்யேஷ்? ஸோ அப்போ நாங்க உயிரங்கிகளோட சிறப்பம்சங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம் பிள்ளைகள். போசனை பார்த்துட்டோம், வளர்ச்சி பார்த்துட்டோம், ஒளித்தோப்பு சம்பந்தமா பார்த்தாச்சு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அசைவு பார்த்துட்டோம், இடப்பெயர்ச்சி பார்த்துட்டோம், சுவாசம் பார்க்கணும், சுவாசம் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இனப்பெருக்கம் பத்தி சொல்லணும். சுவாசம் என்பது உங்களுக்கு தெரியும், உலக உயிரங்கிகள் எல்லாமே ஆக்சிஜனை சுவாசிக்கின்றன. ஞாபகத்தில் வச்சு கொடுங்க. தாவர விலங்குகள் எல்லாமே, எல்லா உயிரங்கிகளும் ஆக்சிஜனை சுவாசிக்குது. சுவாசம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சக்தியை பெற்றுக்கொள்ளும் செயல்முறை. எங்கள் உடம்புக்கு சக்தியை பெற்றுக்கொள்ளும் செயல்முறை, சக்தியை உருவாக்கும் உற்பத்தியாக்கும் செயல்முறை என்று சொல்லலாம். சரியா? சக்தியை உற்பத்தி செய்யும் செயல்முறை தான் எங்கட சுவாசம். சுவாசம் நிமித்தம் தான் நாங்க என்ன செய்யறோம்? ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இது முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு தகவல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் பத்தி யாருக்கு தெரியும்? இனப்பெருக்கம் சார் எனக்கு தெரியும். ஓம் சொல்லுங்களே. ஒரு இனத்தை பெருக்குவதுதான் இனப்பெருக்கம். ஓகே, ஒரு இனத்தை பெருக்குவதுதான் இனப்பெருக்கம். ஓகே சரி, அபர்ணிகா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு அங்கி இறப்பதற்கு முன் இன்னொரு அங்கியை உருவாக்குதல். ஓ வெரி குட். ஒரு அங்கி இறப்பதற்கு முன் ஒரு அங்கியை உருவாக்குதல். ரொம்ப எக்ஸலன்ட், நல்லா இருக்கு வரை விளக்கணம். வெரி குட். ஒரு அங்கி புதிய அங்கிகளை உருவாக்கும் செயல்முறை இனப்பெருக்கம் என அழைக்கப்படும். வெரி குட் வெரி குட். அங்கி புதிய அங்கியை உருவாக்கும் செயல்முறை இனப்பெருக்கம். ரொம்ப எக்ஸலன்ட், ரொம்ப நல்லா இருக்கு. அங்கி புதிய அங்கியை உருவாக்கும் செயல்முறை. எஸ். அங்கிகளின் தொடர்ச்சியாக நிலைமைக்கு ஒரு பரம்பரையை இறக்க முன் அடுத்த பரம்பரையை உருவாக்குதல். ஒரு பரம்பரை இறக்க முன் அடுத்த பரம்பரை உருவாக்குதல். வெரி குட். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, தொடர்ச்சியான நிலவுகை. உங்களோட வீட்டுல ஒரு வாழை மரத்தை நட்டு பாருங்க. ஒரு வாழை மரம் நட்டு பாருங்க. ஒரு 2 month போய் 3 monthக்கு அப்புறம் ஒரு வாழை தோப்பை நீங்க உருவாக்கலாம். என்ன செய்யும்? ஒரு வாழை மரம் நிறைய வாழை கன்றுகளை உருவாக்கும். இனப்பெருக்கம். உங்களோட வீட்டுல இருக்கிற நாய் ஒன்று வளர்த்தீங்கன்னா நாய் குட்டி போட்டு தன்னுடைய இனத்தை பெருக்கும். உங்களோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த புளிய மரத்துல இருக்கிற காகம் பாருங்க, முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு காக குஞ்சுகளை உருவாக்குது. இதான் இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கம் இருக்கிறதாலதான் உலகத்துல உயிரங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியான நிலவுகேண்டா உயிரங்கி உலகத்துல இருக்குது. ஓகேவா? கிளியரா இருக்கிறீங்களா? ஓகே, ஒரு வேலை செய்யணுமா? ஒரு வேலை செய்வோமா? ஓம், ஒரு ஒர்க் தரட்டுமா? கஷ்டமா? தாங்க சார். ஓகே, அப்போ ஒரு வேலை செய்வோம். சார் மூணாவதுக்கு எத்தனை இடம் விடணும் சார்?
இல்லம்மா நான் 1 மினிட் தான் ரெண்டு ஷேர் பண்றேன் 1 மினிட் இருங்க 1 மினிட் ஷேர் பண்றேன் சார் எழுதணுமா? பாருங்க 1 மினிட் அப்படி சாப்பிடாத பூச்சி பிடிச்சிரும். மைக் ஆஃப்ல வைப்பம் ஓகே இப்போ இன்னைக்கு இதுவரைக்கும் படிச்ச விடயங்களை உள்ளடக்கி நான் சில கேள்விகள் போடுறேன் உங்களுக்கு ஓகே சின்ன டெஸ்ட் மாதிரி அனாஸ்கீறதுல ஓகே உங்களோட சக்சஸ் நோட் புக் எடுத்து போட்டு கேள்வி எழுத தேவையில்ல விட மட்டும் எழுதுவோம் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் குரூப்புக்கு தாவர அசைவுகள் 2 விலங்குகளின் அசைவுகள் 2 இடம்பெயராத விலங்குகள் 2 ஒளித்தோப்பிற்கு அவசியமான காரணிகள் தாவர வளர்ச்சிக்கும் விலங்கு வளர்ச்சிக்கும் இடையிலான வேறுபாடு சுவாசம் என்பது நுண்ணங்கிகளால் ஏற்படும் நன்மைகள் 2 தீமைகள் 2 ஸ்டார்ட் பண்ணுவோமா எங்கட அபர்ணிகா ரெடியா அம்ரா அனாஸ் அத்தீஃபா கெமிலியா டேஷானி துவாரகன் தில்ஷான் அஸ்வினி ஜனுசியா ஜனனி ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே விட மட்டும் எழுதுங்க நம்பர் போட்டு தரட்டா ஈஸியா இருக்கும் இல்லையா நம்பர் போட்டு தர ஈஸியா இருக்கும் சார் அப்ப கேள்வி எழுத தேவையில்லையா சார்? கேள்வி தேவையில்லை கேள்வி உங்களை ஷேர் பண்ணுவேன் ஒரு குரூப்புக்கு ஓகே இப்ப நம்பரோட இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை வராது ஓகே ஸ்டார்ட் நவ் ஓகே செய்யுங்க பாப்போம் சார் நான் இது எழுதிட்டேன் சார் கேள்வியும். ஓ பரவாயில்ல கேள்வி எழுதி செஞ்சாலும் பரவாயில்ல பாப்போம் செய்யுங்க பாப்போம் பாரிதோ அம்மா விட்டு போன வாசலி
முடிச்சிட்டோமா பிள்ளைகள்? எத்தனாவது கேள்வி போகுது? அம்ரா எத்தனாவது? ஆறாம் கேள்வி சார். ஆறாவது. ஓகே 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 சரிங்க. நாங்கள் ஒரு 3-4 நிமிடம் தான். சார் ஐந்தாவது கேள்வி விளங்கல சார் எனக்கு. தாவர வளர்ச்சிக்கும் விலங்கு வளர்ச்சிக்கும் இடையிலான வேறுபாடு யாது? நான் சொன்னனே, தாவரங்களோட வளர்ச்சி எவ்வாறானது, விலங்குகளின் வளர்ச்சி எவ்வாறானது. ஒன்று எழுதுனா சரி. ஓகேமா. சார் நீங்க விட எழுதி போடுவீங்களா சார்? சார் சார் எஸ்கியூஸ் சார். சார் எஸ். நீங்க விட எழுதி போடுவீங்களா? ஓம் கட்டாயம். நான் எழுதி போடணுமா விட துவாரகன்? அப்ப எழுதி போட்டா என்ன செஞ்சிரு சரியான்னு பார்க்கலாம் சார். ஓகே ஓகே கட்டாயம் பாப். ஓகே டைம் போதுமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேள்விக்குமான ஆன்சர்ஸை பார்ப்போம். ஓகே, முதல் 5 வினாக்களை பார்ப்போம், பிறகு டைம் தாரேன். கவனிச்சிங்கடா. தாவரங்களின் அசைவுகள் 2. நீங்க எங்கட அழகா எங்கட கமலியா எல்லாரும் சொன்னாங்க, புளிய மரத்தின் இலைகள் கூம்பிக்கொள்ளும், பூக்கள் மலரும். பூக்கள் வாடும், பூக்கள் மலரும். தொட்டாச்சுருங்கின் இல தொட்டோட சுருங்கி கொள்ளும். தொட்டாச்சுருங்கி இலை சுருங்கும். கேட்டீங்க, நான் எழுதி போடுறேன் சரியா? சுருங்கும். தொட்டோன பாருங்க, சுருங்கிக் கொள்ளும். அதே மாதிரி புளிய மரத்தின் இல மாலை வேளையில கூம்பிக் கொள்ளும். புளியம் இலைகள் மாலை வேளையில் கூம்புகின்றன. இதெல்லாம் இப்ப இந்த சூரியகாந்தி பூ பாருங்க, சூரியனை பார்த்து மலருதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாவர அசைவுகளுக்கான உதாரணங்கள். நீங்க வேற ஏதாவது எழுதிருக்கீங்களா? அர்ஷனி என்ன எழுதி இருக்கிறீங்க? நீங்க எழுதிருக்கதே சார். ஓகேமா. வேற ஏதாவது புது விடைகள் இருந்தா நீங்க சொல்லலாம், யாரும் சொல்லலாம். ஓப்பன். வேறு விடைகள் எதுவும் இருந்தா சொல்லலாம். ஓகே, அப்ப இரண்டாவது கேள்வி போவோம். விலங்குகளின் அசைவு நிறைய எழுதலாம். அசைவு யானை, யானை கால் அசைவு. நாங்க கண் மடல் அசைவு, ஓடுதல். ஓடுதலும் அசைவுதான். சுவாசித்தல், சுவாச அசைவு, சுவாச அசைவு. இதே துடிப்பு. இந்த தாவர அசைவுல நீங்க இன்னொன்னு எழுதிக்கலாம். தாவரங்களினுள்
நீரசைதல், அது எழுதலாம். தாவரங்களுக்குள்ள தண்ணி போறது, நீரை உறிஞ்சுறதெல்லாம் எழுதலாம். வேர்கள் நீரை உறிஞ்சும், இதெல்லாம் அசைவுதான். விலங்குகளின் அசைவு எழுதி இருக்கிறீங்க. இதே துடிப்பு, கண் அசைவு, காது அசைவு எல்லாம் எழுதலாம். ரைட். புரியல? ஓகே. இடம்பெயராத விலங்குகள் 2. ஒன்று கடல் அணிமணி, முருகை கற்பொழிப்பு. ஐதரா, முருகை கல் பொழிப்பு, இது 3ம் வரும். கடல் அணிமணி, சார் கடல் அணிமணிக்கு குடல் அணிமணின்னு போட்டு. இல்ல பவியேஷ் பாத்துக்கோங்க. நீங்க ஐடி படிக்கிறீங்களா பவியேஷ்? சார் ஆமா சார். ஓ, ஐடில டைப் பண்ணும்போது ஆங்கிலத்துல முதல் எழுத்து கேபிட்டல் என்றபடியால முதல் எழுத்து கேபிட்டலா மாறிடும். ஆமா சார், சானா சூனாவுன்லாம் வரும் சார். சரி, ஓகே. ஒளித்தோப்பிற்கு அவசியமான காரணிகள். ஒன்று பச்சையம், பச்சையம், சார் நீர், சூரிய ஒளி, ஆக்சிஜன். ஆஹா, யாரையா அது ஆக்சிஜன்? சார் நான் தான் சார் சொன்னேன். அதான் இனி பிழைக்கலாது சதுர்ஷன். நாங்க இனி பிழைச்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா இனி நீங்க அங்கிட்டு இதே பத்தி படிச்சுட்டு போவீங்க தொடர்ச்சியா. ஒளித்தோப்பு 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் போயிட்டே இருக்கும். தெளிவா இருக்கணும். 4 காரணிகள் தான் அவசியம். ஒன்று பச்சையம், அது இலக்குள்ள இருக்கு. நீர் மண்ணிலிருந்து கிடைக்கும். சூரிய ஒளி சூரியனிலிருந்து கிடைக்கும். 4வது கார்பனீர் ஆக்சைடு, அது வளிமண்டலத்திலிருந்து கிடைக்கும். சரியா? ரொம்ப கவனமான ஆன்சர்ஸ் நீங்க எழுதணும். சார் ஆக்சிஜன் என்ன சார்? ஆக்சிஜன் தான் சார் அது உள்வாங்காது, வெளியிடும் பூக்கள். சதுர்ஷன் இன்னைக்குதான் நியூ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படியா? இல்ல சார். அப்ப நாங்க பார்த்திருக்கிறோமே ஆரம்பத்துல, தாவரங்கள் சுவாசிக்கிறது ஆக்சிஜனை, ஒளித்தோப்புக்குள்ள எடுப்பது கார்பனீர் ஆக்சைடு. சரியா? சரி சார். கிளியரா இருங்க. தாவரங்கள் சுவாசிக்கிறது ஆக்சிஜனை. தாவரங்கள் மட்டுமில்ல, உலக ஜீவராசிகள் எல்லாம் சுவாசிப்பது ஆக்சிஜனை தான். தாவரங்கள் ஒளித்தோப்புக்காக கார்பனீர் ஆக்சைடு உள்ளெடுக்கும். அவ்வளவுதான் விஷயம். தாவர வளர்ச்சிக்கும் விலங்கு வளர்ச்சிக்கும் இடையிலான வேறுபாடு யாதுன்னு கேட்டா, ஆரம்பத்துல சொன்னது போல தாவர வளர்ச்சி எல்லையற்றது. வாழ்நாள் முழுக்க வளரும். வாழ்நாள் இறக்கும் வரை வளர்ச்சி. சொல்லுங்க. தாவர வளர்ச்சி இடம்பெயர்ச்சி காட்டாது, விலங்குகள் இடப்பெயர்ச்சி காட்டும். வளர்ச்சி தானே கேட்டிருக்கோம் நாங்க. வளர்ச்சி வளர்கின்றது. தாவரம் காலம் முழுக்க வளரும். எல்லையற்ற வளர்ச்சி. நான் சொல்லலாமா? ஓம். தாவரம் வளர்ச்சி, சரி, தாவரம் வளர்ச்சி இறக்கும் வரை, விலங்கு வளர்ச்சி ஒரு வயது வரை. சரி, தாவர வளர்ச்சி தாவரம் இறக்கும் வரைக்கும் வளரும். விலங்குகளின் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலம். சரி, நீங்க சொன்ன சரி விட வெரி குட். இந்த பாருங்க, தாவர வளர்ச்சி எல்லையற்ற வளர்ச்சின்னு சொல்லலாம். எல்லையற்றா காலம் முழுக்க வளரும். சுவாசம் என்பது சக்தி பிறப்பிக்கும் செயல்முறை. பெற்றுக்கொள்ளப்பட்ட வலியை கொண்டு உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை சுவாசம் அளிக்கப்படும். ஓகே அர்ஷித், அதேதான்.
சுருக்கமா சொன்னோம்டா, சக்தி பிறப்பிக்கும் செயல்முறை. எஸ். ஓ, மூவாத் என்னமோ சொல்ல வாரீங்க, பேசுங்களே. ஓகே. நுண்ணங்கிகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் 2. வினாகிரி தயாரிப்பு, நிறைய எழுதியிருப்பீங்க. தயிர் தயாரிப்பு, யோகட் தயாரிப்பு, வேக்சின் தயாரிப்பு, விநாயகரி தயாரிப்பு, தாவரங்களுக்கு எருவாக, உணவு தயாரிப்பு, வெதுப்பக உற்பத்தி, அது நார்ல நார். ஓகே, நார் உற்பத்தி. இதுல என்ன நுண்ணங்கி எங்களுக்கு நன்மை பயக்குது. தீமை என்னன்னு கேட்டா, தீமை நோய்களை ஏற்படுத்தும், உணவு பழுதடையும். 2 தீமைகள். ஆடைகளை அழுக்காக்கும் அல்லது பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும். பரவாயில்லை, இது 2ம் போதுமானதாக இருக்கும். ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகேவா? Hermit crabs don't have armor of their own. ஓகேவா? ஓகே சார். ஓகே. இன்னைக்கு யாராவது நியூ கமர்ஸ் இருந்தீங்களா? இன்னைக்கு தான் முதல் சக்சஸ் கிளாஸ்க்கு வந்தேன் யாராவது? இல்ல சார். ஓகே, அப்ப எல்லாரும் உங்களுடைய வளமையான ஸ்டூடெண்ட் தான். ஸோ பிள்ளைங்க கிளாஸ் கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வழங்கப்படும். ரைட்டா? நீங்க கிளாஸுக்கு வராதீங்க, உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வழங்கப்படும். பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் வரைக்கும் கேட்கணும் கட்டாயம். ஏண்டா சில நேரம் இப்ப பாருங்க, இன்றைக்கு நுண்ணங்கி பத்தி எல்லாம் பேசிக்க கடந்த கிளாஸ் வரலன்னு சொல்றாங்க, இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல உங்களோட ஊர் பக்கம் மழை இருக்கலாம், சில நேரங்கள்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது பயணங்கள் போயிருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சப்போஸ் நீங்க வரலன்னா என்ன செய்யலாம், நீங்க ரெக்கார்டிங்ஸை பெற்று அதை பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து சரி நான் கடந்த கிளாஸ் வரையில கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நாங்க இந்த முதலாவது பாடத்துல இருக்க நிறைய விடயங்கள், சரி உயிரங்கிகளின் சிறப்பியல்புகளோடு சேர்த்து சில வினா விடைகளும் பார்த்தது. அநேகமா நினைக்கிறேன் அடுத்த கிளாஸோட இந்த முதலாவது பாடம் முடியும். இந்த முதலாவது பாடத்துல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இணைகவர் சுட்டி அமைத்தல் நல்ல இன்ட்ரெஸ்டான சாப்டர்ஸ் இருக்கு. ஆனால் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, நீங்க இப்ப கிரேட் 5ல இருந்து 6க்கு வந்திருக்கிறீங்க, முதல்ல சயின்ஸ் படிக்கிறீங்க. அப்போ இந்த கிரேட் 6ல படிக்கிற சயின்ஸுங்கிறது பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம். ஏண்டா இதேதான் நாங்க பாக்குறோம், நிறைய 10-11ல வந்து கூட கிரேட் 6-7ல இருக்கிற விஷயம் தெரியாம இருக்கிறாங்க பிள்ளைகள். அப்ப நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறது எனக்கு விளங்குது. ஸோ நன்கு படிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு விடயங்கள் தெரியாட்டி கேளுங்க, சந்தேகம் இருந்தா கேளுங்க, எதுவும் புரியாமல் இருந்தா கேளுங்க, நிறைய பேசுங்க. ஸோ பேசி கற்றுக்கொள்ளுங்க சயின்ஸை பொறுத்த வரையில. அப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்? எஸ் ஓம் இன்னொரு விடயம் என்னன்னு கேட்டா, கிரேட் 6 தாண்டி நீங்க மைக் ஒன் ஆக கூடாது. அவ்வாறு நீங்க மைக் ஒன் பண்ணீங்கடா கேட்கணும், பேசணும், பேசி முடிய திரும்ப ஆஃப் பண்ணிடணும். ஏனண்டா உங்களுக்கு பின்னாடி அம்மா அப்பா இருப்பாங்க, வேலைகள் செய்துட்டு இருப்பாங்க, அதே மாதிரி உங்களோட தம்பி தங்கச்சிமார்கள் இருப்பாங்க, அக்கா அண்ணாமார்கள் இருப்பாங்க. இப்போ நீங்க மைக் ஒன் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ இப்படிதானே உங்களோட ஆன்லைன் கிளாஸ் தானே, இலங்கை முழுக்க போயிட்டு இருக்கிற ஒரு கிளாஸ். அப்போ என்ன நடக்குன்னு கேட்டா, சில நேரங்கள்ல இப்போ எல்லாரும் பார்ப்போம், என்னடா அது உதாரணத்துக்கு உங்களோட வீட்டுல என்ன அப்படி சத்தமா கிடக்குன்னு யோசிப்பாங்க. அதால நீங்க மைக் ஆன் பண்ணுங்க, பேசுங்க, கேளுங்க, கேள்விகளை கேட்டுட்டு மைக் ஆஃப் பண்ணிருங்க உடனடியா. மைக் ஆன் பண்ணா ஆஃப் பண்ண மறக்கக்கூடாது. இன்னொன்று மைக் ஆன் பண்ணிடுற கணித சயின்ஸ் கிளாஸ் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கு போர்ட் யூஸ் பண்ணல, மேத்ஸுக்கெல்லாம் சார் போர்ட் யூஸ் பண்ணுவார், ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுவார். ஸோ இப்போ நீங்க சில நேரம் மைக் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சார் இந்த போர்ட் யாருக்கும் தெரியாது.
அந்த நேரம் ஒரு ஆள் மைக் ஒன் பண்ணியிருப்பார், 20-30 பேருக்கும் போர்ட் தெரியாம போகும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல்லா நாங்க பயன்படுத்தி கொள்வோம். ஓகே, இன்றைக்கு நான் கொஞ்சம் ஸ்கூல்ல இன்னைக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் பிள்ளைகள் ஏண்டா உங்களுக்கு தெரியும், இந்த ஓலெவல் எழுத இருக்கிறவங்க அனைவரும் ஒரு 2-3 நாள் தான் ஸ்கூல்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பாடசாலை ரீதியில் நாங்கள் இன்றைக்கு சில விஷயம் வேலை திட்டங்கள் முன்னெடுத்திருந்தோம். எனவே தான் ஒரு 5:30 வரைக்கும் ஸ்கூல்ல நிற்க வேண்டியதால தான் இன்றைக்கு உங்களுக்கு கிளாஸ் கொஞ்சம் டிலே பண்ணி போட சொன்னது. 6:30க்கு 6:30க்கு போட்டதுக்கு உண்மையில 8க்கு உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் சார், நான் கொஞ்சம் ஏர்லியாக முடிப்பேன். 2 பிள்ளைகள் எப்படியும் ஒரு 15-20 மினிட்ஸ் உங்களுக்கு பிரேக் கொண்டு தேவைப்படும். ஒன்று சாப்பிடுவீங்க, இல்லை டீ குடிப்பீங்க, குடிச்சிட்டு 8க்கு அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க. எனவே அடுத்த கிளாஸ்ல நான் அந்த பாடத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லணும். ஒவ்வொரு பாட அலகு நிறைவிலும் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். சயின்ஸை பொறுத்தவரையில ஒரு யூனிட் முடிஞ்சதுண்டா அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் ஒன்று நடக்கும். இப்போ நேற்றுனா கிரேட் 7க்கு முதலாவது யூனிட்டுக்கான டெஸ்ட் செஞ்சது. டெஸ்ட் ஃபுல்லா பெரிய பேப்பர் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம், 1 மணித்தியாலமும் 45 நிமிடம் எடுத்தது டெஸ்ட் முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். அப்போ ஒரு யூனிட்டுக்கும் டெஸ்ட் நடக்கும். அப்போ டெஸ்ட் வச்சு அதுல உங்களுக்கு சிக்கலானது திரும்ப படிப்பிச்சுட்டு தான் அடுத்த யூனிட்டுக்கு போவேன். ஓகே, இன்னைக்கு பிரயோசனமா இருந்ததா கிளாஸ் உங்களுக்கு? ஹாப்பியா இருந்தீங்களா? இப்ப நாங்க எஸ் சொல்லுங்க. துவாரகன் டவுட் கேளுங்க. 3வது இடம்பெயராத விலங்குகள் 2 எழுங்க. ஓம் இடம்பெயராத விலங்குகள் ஒன்று கடலணி மணி, இன்னொன்று ஐதரா. வாரன் ஸ்கிரீன்ல போடுறேன். 3வது முருகைக்கல் பொழிப்பு. இடம்பெயராத விலங்குகள் பாருங்க போட்டிருப்பேன். ஐதரா, கடலணி மணி, முருகைக்கல் பொழிப்பு. வாரன் போடுறேன் பாருங்க. ஐதரா, கடலணிமணி, அதான் எங்க சொன்ன குடலணிமணி என்று வந்திருக்கா. முருகைக்கல் பொழிப்பு. ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஐதர் இல்லாம ஐதர் இல்ல வருமா சார்? ஓஹோஹோ, ஐதர் இல்லா என்பது தாவரம். ஐதர் இல்லாண்டு ஒரு தாவரம் இருக்கு உலகத்துல. ஐதரா என்று விலங்கு ஒன்று இருக்கு உலகத்துல. குழப்பிக்கொள்ள கூடாது. அது கடல்ல தானே சார் இருக்கும். ஐதர் இல்லா தாவரம் நீரில் வாழும். தண்ணிக்குள்ள ஃபிஷ் டேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க. ரைட்டா? ஐதர் இல்லாங்கிறது நீருக்குள்ள வாழ்ற தாவரம். ஐதரா என்பது நீருக்குள்ள வாழ்ற ஒரு விலங்கு, கடலில் வாழும் விலங்கு. தாவரம் மாதிரி தான், அங்கும் இங்கும் இடம்பெயராது. ஓகேவா? கிளாஸ் க்ளோஸ் பண்ணுவோமா? நாங்க அடுத்த செக்ஷன்ல